லேப்டாப் இப்ப ஏன் கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு. ஆமா, காலை உணவு திட்டம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. ஓட்டுக்கா? அதுவும் ஓட்டுக்கா? சார், தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்கள் நலவாரியம் மறுவாழ்வு மையங்களை உருவாக்கியவர் கலைஞர். ஓட்டு இருக்கா உங்களுக்கு? இந்த இன்னைக்கு மெரினா பீச்ல வீடற்றவர்கள் தங்குவதற்கு விடுதி கட்டி கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கா? அவங்க எத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை இருக்குது? எத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை இருக்குது? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இந்தியாவில் முதலில் பெண்களுக்கு சொத்துரிமையை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஓட்டுக்காக தான் கொடுத்தாங்களா? அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஓட்டுக்காக தான் கொடுத்தாங்களா? அங்க போதாம இருக்கு, குறைபாடு இருக்கு, சிக்கல் இருக்கு, சுட்டி காட்டுங்க. எல்லாத்தையும் ஓட்டுக்காக தான் செஞ்சாங்கன்னா எதை ஓட்டுக்காக செஞ்சாங்க? அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ, இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. நீங்க சரி, ஓகே, ரைட். ஏதோ எல்லாத்தையும் நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அப்ப எதையும் கொண்டே வரப்படாதா? எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, ஓட்டுக்காகவாது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. ஓட்டுக்காகவாது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஓட்டுக்காகவாது பாஜகவை கண்டீங்களா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்.